2, 3 நாளாவே மனசு கஷ்டமா இருக்கு. என்ன ரீசன்னும் தெர்ல. ஆனா எனக்கு அடிக்கடி இந்த மாரி இருக்கும். ஒருத்தர் ஹேப்பியா இருக்காங்கன்னா, அவங்க எதனால ஹேப்பியா இருக்காங்க? அவங்களோட சோர்ஸ் என்ன? அப்படின்றத யோசிக்கிறத விட்டுட்டு, உங்களோட லைஃப்ப பாருங்க. இப்பலாம் சில பேர நான் பார்க்குறேன். ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ணா அது கரெக்ட்டு. அதே விஷயத்த நம்ம பண்ணோம்னா அது தப்பு அப்படின்றாங்க. நீங்க ஏர்ன் பண்றது உங்க ஃபேமிலிக்கு, நான் ஏர்ன் பண்றது எங்க ஃபேமிலிக்கு. அவ்வளோதான். யாரும் யாருக்கும் குடுக்க போறதில்ல. யாருக்கும் ஓசியா எதுவும் கிடைக்காது. எல்லாரும் நெனைக்கிறாங்க, இவ மட்டும் எப்படி இவ்ளோ ஹேப்பியா இருக்கா? அப்படின்ட்டு. எனக்கும் இன்ப, துன்பம், கஷ்ட, நஷ்டம் எல்லாமே இருக்கு. ஆனா என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரே பாசிட்டிவா இருக்கணுன்ட்டு நான் பாசிட்டிவ் மட்டும் தான் காட்டுவேன். எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, யாரையுமே நான் ப்ளேம் பண்ண மாட்டேன். யாரையும் ப்ளேம் பண்ணி அதில எந்த யூஸும் கிடையாது. அத எப்படி சரி பண்றது? அதோடைய சொல்யூஷன் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு, அத அப்படியே டக்கு டக்குன்னு நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கும் மேல ஒண்ணும் முடியல, என்ன பண்றதுன்னே தெரியலன்னா, டக்குன்னு உட்காந்து சாமி கும்பிடுங்க. அது சாமி இருக்கோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு கும்பிட்டா, அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்றத நான் முழுசா நம்புறேன். யாருக்காச்சும் ப்ரௌனி தேவைப்பட்டுச்சுன்னா, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. பாய்.